அவரின் பிறப்பு முன்னரே கணிக்கப்பட்டது. அவரின் பிறப்பு சாஸ்திரிகளால் ஆராயப்பட்டது. அவரின் பிறப்பு இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவரின் பிறப்பு ஞானிகளால் கண்டறியப்பட்டது. அவரின் பிறப்பு வான தூதரால் மகிமைப்படுத்தப்பட்டது. அவரின் பிறப்பு அனைவருக்கும் அமைதியை கொடுத்தது. அவரின் பிறப்பு ஆணவத்தை அடியோடு அழித்தது. அவரின் பிறப்பு அயலானையும் நேசிக்க வைத்தது. ஆம், 2000 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அவரின் பிறப்பு மட்டுமே இன்றும் கொண்டாடப்படுகிறது. காலங்கள் அவருடையன, அதனால்தான் வரலாறு கூட அவரின் பிறப்பால் பிரிக்கப்பட்டன. அவரின் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொருவரின் இதய குடிலிலும் அவர் என்றும் பிறந்து கொண்டே இருப்பார். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.